Hello friends, welcome to Ronnie Tailors. Product design என்னென்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு சுகர் பீட் போட்டுக்கலாம். சுகர் பீடுக்கு நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம மார்க் பண்ணியிருக்க லைனில் கரெக்டாக போட்டுக்கலாம். இப்போ நீடில் உள்ளே போட்டு நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்த லைன் வந்து நம்பர் 4 ஆன்டிக் பீட் போட்டுக்கலாம். நம்ம வந்து 4 பீட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம 2 பீட்க்கு இடையில நீடில் எடுத்துக்கலாம். பீட்ஸ்குள்ளே ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோலுக்குள்ளே நீடில் கொண்டு வந்துக்கலாம். திரும்ப நம்ம 4 பீட் கொண்டு வந்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லைன் வந்து சுகர் பீட் போட்டோம் இல்லையா, அதுவும் கூட இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம சைடு ஸ்டிச் போடணுன்ட்டு இல்லை. ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக சைடு ஸ்டிச் போடணும். அடுத்த லைன் வந்து நான் சுகர் பீட் போட்டிருக்கேன். சுகர் பீட் போட்டுட்டு ஒரு ஃபோல்டிங் பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் 1.5 இன்ச்சு, இது வந்து 1 இன்ச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நகராமல் இருக்கிறதுக்கு ஒரு பின் குத்திக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா தரையில் வச்சு பண்ணுறப்பவும் உங்களுக்கு வந்து நகராமல் நீட்டாக வரும். இது ரெண்டுக்கும் இடையில இந்த மாதிரி நம்ம ஃபுல்லுமே மார்க் பண்ணிக்கலாம். நான் ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து ஆரி நீடியில் போட தெரிஞ்சால் கூட போட்டுக்கலாம். செயினோட அளவு வந்து ஒன்று போல் போடுங்க, பார்க்கறதுக்கு வந்து அழகாக இருக்கும். ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு நீட்டாகவே இருக்காது. நம்ம செயின் ஸ்டிச்லாம் போட்டுட்டு இதில் வந்து திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். கிளிப் ஸ்டோன் எடுத்திருக்கேன். திலகம் ஷேப் ஸ்டோன் போட்டுட்டு இதை சுற்றிலும் நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். சுற்றி வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சக்கரை போட்டுக்கலாம். சக்கரையை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். ஒரு டாப் ஷேப் பீடு போட்டுக்கலாம். பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐ ஷேப் ஸ்டோன் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் பர்பிள் கலர் போட்டிருக்கேன். இதில் வந்து க்ரீன் கலர் போட்டுக்கலாம். ஐ ஷேப் ஸ்டோனில் கிளிப் ஸ்டோன் போட்டுக்கலாம்.
இதை ஒட்டியில் நீடில் எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 10 எடுத்திருக்கேன். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் வந்து நான் ஒரு 3/4 இன்ச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம எடுத்ததுக்கு பக்கத்திலே நீடில் உள்ளே போட்டுக்கலாம். போட்டுட்டு மேல் பகுதியில் மட்டும் நம்ம சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஜர்தோ ஸ்ப்ரிங் கட் பண்ணுறது வந்து பிசிறு இல்லாமல் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி இழுக்காமல் நீட்டாக இருக்கும். நம்ம வந்து நீடில் எடுத்தோம் இல்லையா, அது பக்கத்திலே திரும்ப உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம பர்பிள் போட்டிருக்கோம். இதில் க்ரீன் கலர் ஸ்டோன், இது மட்டும்தான் கலர் மட்டும்தான் மாற்றி மாற்றி போட்டிருக்கோம். மற்றது எல்லாமே ஒன்று தான். இதை மாதிரியே நம்ம எல்லாத்துலேயுமே போட்டுக்கலாம். நம்ம ஜர்தோ ஸ்ப்ரிங்லாம் போட்டுட்டு பர்பிள் கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கலாம். நீடில் நம்பர் 5 எடுத்திருக்கேன். ஒரே ஒரு சுற்று சுற்றிட்டு நீடில் உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம க்ரீன் கலர் ஸ்டோன் போட்டுக்கலையா, இதில் வந்து க்ரீன் கலர் த்ரெட் போட்டுக்கலாம். நம்ம இதில் எப்படி போட்டோமோ அதே மெத்தட் தான் இதுவும். இப்போ நம்ம த்ரெட் ஒர்க்லாம் போட்டுட்டு இதில் வந்து ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் ஜெர்கான் ஸ்டோன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஒர்க்குமே முடிச்சிட்டோம். ஃபுல் ஒர்க் முடிஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.